டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். நான் அபிநயா கணேசன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பிரச்சனைகளை ராணுவ நடவடிக்கை மூலம் தீர்க்க முடியாது, பேச்சுவார்த்தை ஒன்றே வழி, பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடி பின்லாந்து அதிபர் சந்திப்பு, இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த முக்கிய பேச்சுவார்த்தை. தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்புகளுக்கான நிதி மும்மடங்காக அதிகரிப்பு, மதுரையில் 4400 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம், பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு. யூடியூபில் 3 கோடி சந்தாதாரர்கள் என்ற மைல்கல்லை எட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. உலக அளவில் அதிக சந்தாதாரர்களை கொண்ட தலைவர்களில் முதலிடம் பிடித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான டிஜிட்டல் தளங்கள் மற்றும் சின்னங்கள் அறிமுகப்படுத்தினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தமிழ்நாட்டில் ஜூலை 17 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி, அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை முற்றிலுமாக ஒழிக்க இந்தியா உறுதி, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா திட்டவட்டம். மேற்காசிய போர் பதற்றம் எதிரொலி, வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்காக சிறப்பு கட்டுப்பாட்டு அறையை திறந்தது மத்திய அரசு. பீகாரில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்தார் நிதிஷ்குமார், முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுகிறார். திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எதிராக தொடரும் கொடூரங்கள், முதலமைச்சர் MK ஸ்டாலின் மீது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம். திருச்சியில் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தகவல். திமுக ஆட்சியில் தமிழக மக்களின் நிம்மதியே முடிந்துவிட்டது, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவால் சாமானிய மக்கள் அச்சம், பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் விமர்சனம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மேற்கு வங்க ஆளுநராக நியமனம், தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பை கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூடுதலாக கவனிப்பார் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு, திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் மனு தாக்கல். தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்புகளுக்கான நிதியை 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது தமிழக அரசு பயணத்தின் போது திருப்பரங்குன்றம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மதுரையில் இம்மாதம் 1ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் பங்கேற்று 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து பல்வேறு புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். மேலும் கும்பகோணம், ஏற்காடு, வேலூர் ஆகிய இடங்களில் புதிய ஆகாஷ்வாணி பண்பலை அலைவரிசையை தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்த புதிய திட்டங்களின் மூலம் தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பொருளாதாரம் மேம்பட்டு வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்றும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் பிரதமர் கூறினார். விவசாயிகள் சந்தைகளுக்கு செல்வதற்காக தரமான சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி, சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத் மார்க்கங்களில் புதிய ரயில் திட்டங்களும் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மட்டும் 4000 கிலோமீட்டர் அளவுக்கு நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்றிருப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம் செய்தார். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் எந்த வளர்ச்சியும் ஏற்படாமல் மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கும் நிதி முறையாக பயன்படுத்தவில்லை என்றும் விமர்சனம் செய்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மதுரை மண்டேலா நகரில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் பங்கேற்றனர்.
மதுரையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடைபெறும் தேர்தல்தான் வரும் சட்டமன்ற தேர்தல் என்றார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக கூறினார். ஊழல் மலிந்து குடும்ப ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். பின்னர் பாமக தலைவர் அன்புமணி, தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தயங்குவதாக கடுமையாக விமர்சித்தார். இதனையடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சி காலத்தில் மதுரையில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து பட்டியலிட்டார். தற்போது தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிறைவாக பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, திமுக ஆட்சியில் தமிழ்நாடு மக்களின் அமைதி சீர்குலைந்து விட்டதாக கூறினார். அதன் காரணமாக மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டதாக இங்கு காணும் கூட்டத்தை பார்க்கும்போதே தெரிவதாக குறிப்பிட்ட பிரதமர், தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டுவர முடியும் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் அடுத்த ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று பிரதமர் திட்டவட்டமாக தெரிவித்தார். காங்கிரஸ் திமுக கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்திற்கான பல்வேறு திட்டங்களை கிடப்பில் போட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் செய்தார். கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். யூடியூபில் 3 கோடி சந்தாதாரர்களை கடந்து பிரதமர் நரேந்திர மோடி புதிய மைல்கல் சாதனை படைத்துள்ளார். மேலும் அதிக அளவிலான பின்தொடர்வோரை கொண்ட உலக தலைவர்கள் பட்டியலில் அவர் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறார். கடந்த 2007ஆம் ஆண்டில் யூடியூபில் இணைந்த பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பிற உலக தலைவர்களை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தில் தொடர்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக பிரேசில் முன்னாள் அதிபர் ஜெயிர் போல்சனாரோ 60 லட்சம் சந்தாதாரர்களுடன் 2ஆம் இடத்தில் உள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை விட 7 மடங்கு சந்தாதாரர்களை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றிருப்பது அவர் கொண்டுள்ள உலகளாவிய டிஜிட்டல் தொடர்பு மற்றும் ஈடுபாட்டை வெளிப்படுத்துகிறது. பின்லாந்து அதிபரின் இந்திய வருகை இருநாட்டு உறவுகளை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு அரசுமுறை பயணமாக பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டஃப் தில்லி வந்தார். விமான நிலையத்தில் அவரை வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் நேரில் வரவேற்றார். பின்னர் அவருக்கு பாரம்பரிய அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. இதுகுறித்து பின்லாந்து அதிபர் தனது சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில், தனது இந்த வருகை பின்லாந்து மற்றும் இந்தியா இடையிலான உறவுகளை வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்தியாவிற்கு வருகை தந்த பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டஃபுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பின்லாந்து அதிபரின் வருகை இருநாட்டு இடையேயான உறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேற்காசியா யுக்ரைன் போர்களை முடிவுக்கு கொண்டுவர தூதரக உறவுகள் மற்றும் பேச்சுவார்த்தைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று இந்தியாவும் பின்லாந்தும் வலியுறுத்தியுள்ளன. மோதல்களுக்கு விரைந்து முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்த பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டஃப் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் இரு தலைவர்களின் முன்னிலையில் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்றும் இராணுவ நடவடிக்கையால் அதனை தீர்க்க முடியாது என்றும் தெரிவித்தார். இந்தியாவும் பின்லாந்தும் இந்த விஷயத்தில் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதாக கூறிய அவர், உக்ரைனாக இருந்தாலும் மேற்காசியாவாக இருந்தாலும் தூதரக உறவுகள் மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பதில் நம்பிக்கை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். மேற்காசியா உக்ரைன் போர்களால் எழுந்துள்ள ஸ்திரத்தன்மையற்ற சூழலில் இந்தியாவும் ஐரோப்பாவும் இருதரப்பு உறவுகளில் ஒரு பொற்காலத்தில் நுழைந்திருப்பதாக பிரதமர் கூறினார். இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே வளர்ந்து வரும் ஒத்துழைப்பு உலகளாவிய நிலைத்தன்மை, வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற பகிர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதன் மூலம் ஒரு சிறந்த தொடக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும், இந்த உடன்படிக்கை இந்தியாவுக்கும் பின்லாந்துக்கும் இடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகியவற்றில்
உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். அலெக்சாண்டர் ஸ்டஃப் பேசுகையில், இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்றும் உலகில் வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் கூறினார். வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ஐரோப்பிய யூனியனும் இந்தியாவும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுதில்லியில் பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டெஃப்பை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பிரதமர் நரேந்திர மோடியுடனான பின்லாந்து அதிபரின் சந்திப்பு இந்தியா பின்லாந்து உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரைசினா உரையாடலில் பின்லாந்து அதிபரின் உரையை ஆவலுடன் எதிர்நோக்குவதாகவும் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான டிஜிட்டல் தளங்கள் மற்றும் இலச்சினைகளை புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிமுகப்படுத்தினார். பெண் கணக்கெடுப்பாளருக்கு பிரகதி என்ற இலச்சினையும் ஆண் கணக்கெடுப்பாளருக்கு விகாஷ் என்ற இலச்சினையும் வெளியிடப்பட்டன. 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு இருபாலரின் சமமான பங்களிப்பை இந்த இலச்சினைகள் அடையாளப்படுத்தும். நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றிய அறிவிப்பை மத்திய அரசு கடந்த ஆண்டு ஜூன் 16ஆம் தேதி வெளியிட்டது. இந்த கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடைபெறும். இது உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் கணக்கெடுப்பு நடைபெறும். மக்கள் தாமாகவே விவரங்களை பதிவு செய்ய சுய கணக்கீடு வசதி வழங்கப்படும். அதிகாரிகள் மொபைல் செயலிகள் மூலம் வீடுதோறும் சென்று தகவல் சேகரிப்பார்கள். 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இதில் பணியாற்றுவார்கள். தமிழ்நாட்டில் ஜூலை 17ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கும் என தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. கடந்த 2021இல் நடத்தப்பட்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் ஏப்ரல் 1 முதல் தொடங்க உள்ளன. இந்த பணிகளை 2 கட்டங்களாக நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுவதுமாக டிஜிட்டல் முறையில் நடத்தப்பட உள்ளன. இந்நிலையில் தமிழ்நாட்டில் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை 17 தொடங்கி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 45 நாட்கள் நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வீட்டின் நிலை, வசதிகள், சொத்துகள், அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட 33 கேள்விகள் இடம்பெறும். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை முற்றிலுமாக ஒழிக்க இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குனர் டெட்ரோஸ் அதானோம் கேப்ரியஸுடன் உலகளாவிய சுகாதார பிரச்சினைகள் குறித்த செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர், தடுப்பு, பரிசோதனை, ஆரம்பகால கண்டறிதல் மற்றும் சரியான நேரத்தில் சிகிச்சை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி நோயை எதிர்த்து போராடுவதற்கு இந்தியா ஒரு பன்முக யுத்தியை ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். அசிட்டிக் அமிலத்துடன் கூடிய காட்சி ஆய்வு மூலம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான பரிசோதனை சேவைகள் இப்போது ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர்கள் மற்றும் 30 முதல் 65 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு பிற சுகாதார வசதிகள் கிடைக்கின்றன என்றார். அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனியின் மறைவுக்கு மத்திய அரசு இரங்கல் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள ஈரான் தூதரகத்திற்கு சென்ற வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கமெனியின் மறைவுக்கு இரங்கலை தெரிவித்துள்ளார். ஈரான் தூதரகத்தில் வைக்கப்பட்டுள்ள இரங்கல் புத்தகத்தில் இரங்கலை தெரிவித்து விக்ரம் மிஸ்ரி கையெழுத்திட்டார். இந்தியாவின் அனுதாபத்தை ஈரான் தூதர் முகமது பதாலியை நேரில் சந்தித்தும் அவர் தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல்களை தொடர்ந்து இந்தியாவில் அசம்பாவித சம்பவங்கள் நிகழலாம் என குறிப்பிட்டு மத்திய அரசு மாநிலங்களுக்கு எச்சரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளது. அந்த கடிதத்தில் ஈரான் ஆதரவு சக்திகளை அடையாளம் காணுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தி உள்ளதாக தெரிகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை தவிர்க்க உளவுத்துறை பகிர்வு மற்றும் தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்த கடிதம் சுட்டிக்காட்டுகிறது. போர் பதற்றும் எதிரொலியாக வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கான சிறப்பு கட்டுப்பாட்டு அறையை மத்திய அரசு திறந்துள்ளது. காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை சிறப்பு கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அறிவித்தார். 1800118797 என்ற இலவச எண்ணை தொடர்பு கொண்டு இந்தியர்கள் உதவி கோரலாம். மேலும்
911123012113 911123014104 மற்றும் 911123017905 ஆகிய எண்களிலும் இந்தியர்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய நாடுகளில் உள்ள இந்தியர்களை பத்திரமாக மீட்டு திரும்ப அழைத்து வர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் உள்ள காங்க்ராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் மூலம் வெளியுறவு அமைச்சகம் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் நடப்பு கல்வியாண்டில் உலக நாடுகளை சேர்ந்த 19 பல்கலைக்கழகங்கள் தங்களது வளாகங்களை திறக்க உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியாவில் கல்வி கற்க வரும் வெளிநாட்டு மாணவர்களை வரவேற்ற அவர், இளைஞர்களுக்கு தரமான கல்வி, அதிக பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். நாட்டின் வலிமை இளைஞர்களிடத்திலேயே உள்ளது என்று கூறிய அவர், நாட்டின் மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் என்றார். மேற்காசிய பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்திற்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், தற்போதைய நிலைமைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதே இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேலிடையே நடைபெறும் போர் காரணமாக அப்பாவி பொதுமக்கள் உயிரிழப்பது வேதனையளிப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் சுமார் 1 கோடிக்கும் அதிகமான இந்தியர்கள் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்ட வெளியுறவுத்துறை அமைச்சகம், அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள ஜோஹோ கார்ப்பரேஷன் அலுவலக ஊழியர்களோடு மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெஹ்வால் கலந்துரையாடினார். தமிழகம் வந்த அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், மத்திய அமைச்சருடன் இணைந்து ஜோஹோ கார்ப்பரேஷன் ஊழியர்களோடு கலந்துரையாடியது பெருமையளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஐடி துறையில் சாதிக்கலாம் என்ற தன்னம்பிக்கையை இந்நிறுவனம் விதைத்திருப்பது பாராட்டத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் மற்றொரு பதிவில், திருநெல்வேலியின் பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக உலக புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா தயாரிக்கும் தொழிற்சாலையை மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் பார்வையிட்டதாக நைனா நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். அல்வா தயாரிக்கும் பாரம்பரிய முறையை அறிந்தது பெருமகிழ்ச்சி அளித்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பாட்னாவில் உள்ள பீகார் சட்டப்பேரவையில் தேர்தல் அதிகாரியிடம் தனது மனுவை அவர் தாக்கல் செய்தார். இந்த நிகழ்ச்சியின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் ஆகியோர் உடன் இருந்தனர். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை மேற்கு வங்க மாநில ஆளுநராக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மேற்கு வங்க மாநில ஆளுநர் CV ஆனந்த் போஸ் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், நாகாலாந்து, பீகார் உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மேற்கு வங்க மாநில ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார். கேரள ஆளுநர் ஸ்ரீ ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தமிழ்நாடு ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு பதிப்பித்த 14 தமிழ் அறிஞர்களின் நூல்கள் உட்பட 16 நூல்களை குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய CP ராதாகிருஷ்ணன், தமிழ் இலக்கியத்திற்கு நூலாசிரியர்கள் ஆற்றியுள்ள பங்களிப்பை பாராட்டினார். தமிழ் இலக்கியத்தை உலகளவில் எதிர்கால தலைமுறையினருக்கு பரப்பும் இந்த தொண்டு பாராட்டுதலுக்குரியது என்று அவர் கூறினார். இந்தியாவின் கலாச்சாரத்தை இளைஞர்கள் மத்தியில் பரப்புவதற்கு இந்த நூல்கள் பயன்படும் என்றார். இந்தியா மியான்மர் எல்லையிலிருந்து 36 கிலோ மெத்தபட்டமைன் மற்றும் 1 கிலோ ஹெராயினை போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் பறிமுதல் செய்துள்ளது.
பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் 31 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருட்கள் விவகாரம் தொடர்பாக மியான்மர் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். துபாயில் சிக்கி தவித்த 366 பயணிகள் சிறப்பு விமானம் மூலம் சென்னை வந்தனர். ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்காவின் கூட்டு ராணுவ நடவடிக்கைக்கு பதிலடி தரும் வகையில் ஈரான், ஐக்கிய அரபு நாடுகள், இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளின் வான் எல்லைகள் மூடப்பட்டதால் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக துபாயில் சிக்கி தவித்த குழந்தைகள், பெண்கள் உட்பட 366 பயணிகளுடன் சிறப்பு விமானம் ஒன்று சென்னை வந்தது. பல்வேறு சிறப்பு மருத்துவ பிரிவுகளில் சிறந்து விளங்கும் 26 இளம் மருத்துவ நிபுணர்களுக்கு விருதுகளை மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஜிதேந்திர சிங், விருது என்பது மருத்துவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் ஊக்கத்தையும் வழங்கும் என்றார். நாட்டின் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த இளம் மருத்துவர்களை அங்கீகரிப்பது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இளம் மருத்துவர்கள் ஒரு குறிப்பிட்ட மருத்துவ நிபுணத்துவத்தில் கவனம் செலுத்தி தொடர்ந்து தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஜிதேந்திர சிங் அறிவுறுத்தினார். திருச்சியில் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் மத்திய அரசு ஹிந்தி திணிக்கவில்லை என்று கூறினார். தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான அலை வீசுவதாக குறிப்பிட்ட அமைச்சர் எல் முருகன், வரும் 11ஆம் தேதி நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் மாபெரும் வெற்றி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடூரங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், திமுக அரசு பதவியேற்ற நாள் முதல் தென் மாவட்டங்களில் பதற்றம் நீடித்து வன்முறை மற்றும் மோதல் சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். நாங்குநேரியில் நடைபெற்ற இரட்டை படுகொலை சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டியுள்ள அமைச்சர் எல் முருகன், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே பகுதியில் பட்டியலின மாணவர் கொல்லப்பட்டதாக கூறினார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக பட்டியலின மக்கள் படும் துன்பங்கள் அதிகரித்து வருவதாகவும், ஆனால் திமுக அரசு நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். இப்படி அவல ஆட்சியை நடத்தி வரும் திமுகவை தமிழக மக்கள் வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்ட தயாராகிவிட்டதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் பகுதியில் மர்ம நபர்கள் புகுந்து நடத்திய கொடூர அரிவாள் வெட்டு தாக்குதல் சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாகவும், குறிப்பாக பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இத்தகைய வன்முறைகள் தொடர்வது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் தமிழக மக்களின் நிம்மதியே முடிந்துவிட்டதாக அவர் கூறினார். இதேபோல் நாங்குநேரி வடு மறைவதற்குள் இடைக்காட்டூரில் அரங்கேறியுள்ள இந்த வன்முறை அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்ட நைனா நாகேந்திரன், குற்றவாளிகளை கட்டுப்படுத்துவதை விடுத்து அரசு இயந்திரம் மாற்று கருத்துடையோரை கண்காணிப்பதிலேயே கவனம் செலுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பொது இடங்களில் கூட குற்றவாளிகள் எந்தவித அச்சமும் இன்றி திரியும் நிலையை சுட்டிக்காட்டியுள்ள இரு தலைவர்களும் இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது தமிழக அரசு உடனடியாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவால் சாமானிய மக்கள் அச்சத்தில் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான வேட்பாளர்களாக திமுகவின் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், காங்கிரசின் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிகவின் எல்.கே. சுதீஷ், அதிமுகவின் தம்பிதுரை, பாமகவின் அன்புமணி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் தம்பிதுரை, பாமக சார்பில் அன்புமணி ஆகியோர் தங்கள் வேட்புமனுவை தனித்தனியே தாக்கல் செய்தனர். திமுக வேட்பாளர்களான திருச்சி சிவாவும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னிலையில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தொடர்ந்து காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கிறிஸ்டோபர் திலக்கும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.
அவருக்கடுத்து தேமுதிக சார்பில் LK சுதேஷ் வேட்புமனு தாக்கல் செய்தார். குடிமை பணியாளர் தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி சுவே 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான குடிமை பணியாளர் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. 9,30,000 தேர்வாளர்கள் விண்ணப்பித்திருந்த இந்த தேர்வு முடிவின் அடிப்படையில் 958 பேர் மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 299 பேர் பெண்கள், 659 பேர் ஆண்கள் ஆவர். இந்த தேர்வில் ராஜஸ்தானை சேர்ந்த அனுஜ் அக்னிஹோத்ரி முதல் இடத்தையும், ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஆகன்ஸ் துல் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். சென்னையை சேர்ந்த ராஜா மொஹைதீன் 7ஆம் இடம் பிடித்தார். சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவியேற்றுக் கொண்டார். சென்னையில் உள்ள ஆளுநரின் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முன்னதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியாற்றிய மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவா பணி ஓய்வு பெற்றதை தொடர்ந்து புதிய தலைமை நீதிபதியாக கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியை குடியரசுத் தலைவர் நியமித்தார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரைச் சேர்ந்த நீதிபதி தர்மாதிகாரி ஜபல்பூரில் வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கி 15 ஆண்டுகள் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் மூத்த ஆலோசகராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். மத்திய பிரதேசம் மற்றும் கேரள உயர்நீதிமன்றங்களில் நீதிபதியாக பணியாற்றிய இவர் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளார். புதுச்சேரியின் காரைக்காலில் அமைந்திருக்கும் திருநள்ளாற்றில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணீஸ்வரர் சுவாமி கோவிலில் சனி பெயர்ச்சி விழா கோலாகலமாக நடைபெற்றது. கும்பராசியில் நிலை கொண்டிருந்த சனி பகவான் மீன ராசிக்கு இடம்பெயர்ந்தார். இதையடுத்து காரைக்காலில் உள்ள திருநள்ளாறில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மக்கள் மருந்தக திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஜெனரிக் மருந்துகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 7ஆம் தேதி மக்கள் மருந்தக தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மார்ச் 1 முதல் 7ஆம் தேதி வரை நாடு முழுவதும் ஒரு வார கால மக்கள் மருந்தக வாரம் அனுசரிக்கப்படுகிறது. இதனால் மக்கள் அடைந்த பயன்கள் பற்றியும் இத்திட்டத்தின் வெற்றி குறித்தும் என்ன தெரிஞ்சுக்க போகும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். மத்திய ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் மருந்தியல் துறையால் அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதமரின் மலிவு விலை மருந்தகங்கள் மூலம் அனைவருக்கும் மலிவான விலையில் தரமான மருந்து என்ற இலக்கை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு இந்த திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் ஜன் ஔஷதி கேந்திரா எனப்படும் மக்கள் மருந்தகங்கள் வழியாக தரமான பொதுப்பயன் மருந்துகளை பொதுமக்களுக்கு மலிவான விலையில் வழங்குவது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. 15,000க்கும் மேற்பட்ட மையங்கள் மூலம் 50% முதல் 80% வரை குறைந்த விலை மருந்துகள் கிடைக்கின்றன. இது 2027ஆம் ஆண்டுக்குள் 25,000 ஜன் ஔஷதி கேந்திரா எனப்படும் மக்கள் மருந்தகங்கள் அமைப்பது இலக்காக உள்ளது. மக்கள் மருந்தகம் தொடர்பான செயலி 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கப்பட்டது. கூகுள் மேப் மூலம் அருகிலுள்ள மக்கள் மருந்தக மையத்தை கண்டறிவது, பிராண்டட் மருந்துகளின் விலைகளை ஒப்பிடுவது, ஒட்டுமொத்த சேமிப்பு போன்ற பல்வேறு அம்சங்களை இந்த செயலி கொண்டுள்ளது. இங்கு விற்கப்படும் மருந்துகளின் விலைகள் வெளிச்சந்தையில் கிடைக்கும் பிராண்டட் மருந்துகளின் விலையை விட 50 முதல் 80% வரை குறைவாக உள்ளன. மருந்துகளின் தரத்தை உறுதி செய்வதற்காக உலக சுகாதார அமைப்பின் சிறந்த உற்பத்தி நடைமுறைகள் தொடர்பான சான்றளிக்கப்பட்ட உற்பத்தியாளர்களிடமிருந்து மட்டுமே மருந்துகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. மக்கள் மருந்தக மையங்கள் தரமான மருந்துகளை பொதுமக்களுக்கு மலிவு விலையில் கிடைக்கச் செய்வதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்து வருகிறது. நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சுகாதார பராமரிப்பு சென்றடைவதை இந்த திட்டம் உறுதி செய்திருக்கிறது. இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.